வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஒரு அரசியல்வாதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வேர்ல்டு கப்பை முதல் முறையாக மகளிர் அணி, இந்திய மகளிர் அணி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இது மிகப்பெரிய கனவு, ஒரு வரலாறையே படைச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்கு ஒரு முறை வாழ்த்துக்களையும் அதையும் தாண்டி இங்கே அறப்போர் இயக்கம் ஒரு கூட்டம் கூட்டியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் சலசலப்பு, சேர்கள்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்கு. ஏன், எதன் அடிப்படையில், என்ன காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நண்பி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். முதல்ல இங்கே மறுபடியும் சொல்லிக்கிறது என்னென்னா, இது வந்து பல வருட கனவு. ஸோ அந்த ஒரு கனவை இன்னைக்கு நனவாக்கி இருக்கிறாங்க இந்திய மகளிர் அணி. ஸோ உண்மையுமே கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஜென்ஸ் மட்டுமே விளாண்டு அதில் மிகப்பெரிய அளவில் சாதனைகள்லாம் படைச்சிட்டு வந்த நேரத்தில் ஒரு பக்கம் மகளிர் அணிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு ஓவராலாக உலகத்துக்கே நம்ம வந்து பதிய வச்சிட்டோம். ஸோ இந்திய அணியில் மகளிர் அணியும் கிரிக்கெட் நல்லா விளையாடுவாங்க, விளையாடுறது மட்டும் இல்லாமல் கப்பையும் அடிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பதிவு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கணும்னு மறுபடியும் ஆசைப்பட்றோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே அறப்போர் இயக்கத்தில் வந்து அமைதியாக போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு மண்டபத்தில் கல் குவாரியில் நடக்கிற விஷயங்களை பற்றி கலந்தாய்வு கூட்டம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருந்தது ஒரு 100 பேருன்னே வச்சுக்கிங்களேன். அந்த கூட்டத்துக்குள்ளார ஒரு 25 நபர்கள் வந்து உள்ளார வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை அந்த அறப்போர் இயக்கம் சேர்ந்த நபர்கள் போலீஸ்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி போலீஸ்கிட்டையும் சொல்லியும் அங்கே என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சமாக விவாதங்கள் சேரை தூக்கி போட்டு ஆள் மேலே சேரை தூக்கி வீசுகிற அளவுக்கு போய் இன்றைக்கி கைதும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது யார் அனுப்பிச்சி விட்டாங்க, எதன் அடிப்படையில் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இதையெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு கவனிக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா இங்கே அந்த கல்குவாரியை யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, அது என்னென்ன முறைகேடு நடக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் யார் அந்த ஆட்களை அனுப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஈஸியான ஒரே ஒரு கீழ் தான். ஏன்னா இங்கே அதுக்கு யார் எதிர்ப்பாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த நபர்களை அனுப்பிச்சுட்டு இந்த கூட்டத்தை வந்து மிகப்பெரிய அளவில் சலசலப்பை உண்டாக்கணும், அங்கே பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோசியல் மீடியாவில் நிறையவே பரவிட்டுருக்கு. ஒரு கூட்டம் அமைதியாக நடந்துகிட்ருக்கு, திடீர்னு அங்கே சலசலப்பு உண்டாகுது, சேரை தூக்கி வீசுகிறாங்க. ஸோ இங்கே யாரோ ஒருத்தங்க உள்ளார வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த அறப்போர் இயக்கம் வந்து போலீஸ்கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லதே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக அந்த நபர்கள் செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க யாரை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே இருக்கிற மீடியாக்கள் எல்லாருமே வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இங்கே இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, இந்த 888 கோடி ஊழல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை அதையும் தாண்டி இங்கே இன்னொரு முக்கியமாக இந்த விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொள்முதல் பண்ணுற சப் கான்ட்ராக்டர் அவங்க பண்ண ஊழலாக இருந்தாலும் சரி, இங்கே இதுக்கெல்லாம் டிபேட் ஷோ நடத்த மாட்டாங்க. இங்கே எதுக்கு தெரியுமா டிபேட் ஷோ நடத்துவாங்க? இங்கே விஜய் ஒரு வீடியோ போட்டார்னா அதில் வந்து உண்மை இருக்கா இல்லையா, வலி இருக்கா, வேதனை இருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்டு டிபேட் ஷோ போடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அஜித் அவர்கள் பேசினதுக்கு ஒரு டிபேட் ஷோ போடுறாங்க. ஆனால் மக்களுக்கு எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனையை பற்றி பேச மாட்டாங்க இங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம். இங்கே அவங்களாம் பேசியிருந்தாங்க அப்படின்னா நம்மள மாதிரியான ஆட்கள் வந்து இங்கே உருவாகிருக்கவே தேவையில்ல, உருவாகிருக்க வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எல்லா செய்திகளும் நியாயமாக உண்மையாக அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னா இங்கே புதுசாக இன்னொருத்தங்க ஏன் வரப்போகிறாங்க? இங்கே அவங்களுடைய ஆதங்கத்தையும் யாரோ ஒருத்தவங்க கொண்டுட்டு வரணும். இவ்வளோ நடக்குது, இதெல்லாம் ஏன் கண்டுக்க மாட்டாங்கிறாங்க, பேச மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நம்ம பேசவும் செய்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே இந்த ஒரு விஷயத்தை நம்மள மாதிரியான ஆட்கள் தான் கொஞ்சம் வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் இதை பற்றின உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் அதையும் பகிருங்கள். கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்கள், ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு போராட்டமே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த போராட்டத்தையும் இது மாதிரி
ஓ சலசலப்பு உண்டாக்குறதுக்கு, அங்கே கலைக்கிறதுக்கு உண்டாக்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஒரு கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பிச்சுடுறது, அதை விட மோசமாக உண்மையாலுமே இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு தோணுது. ஸோ இதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்ப இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நெரேட்டிவ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே திமுக கூட யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, விசிகா இருக்குது. ஸோ இன்னும் பல இதர கட்சிகள்லாம் இருக்குது. இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வச்சுருக்கிறாங்க. இவங்கள வந்து அழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக துணையோடு தான் அழிக்க முடியும். அப்போ அதிமுகவும் பிஜேபி இப்போ கையில் இருக்குது. அவங்களால மட்டுமே அழிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாது. அப்போ யார் இன்னும் பலம் வேணும் அப்படின்னு கேட்டால் இங்கே தாவேகா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சக்தி இணைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக திமுக வந்து வென்றலாம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், ஆரம்பத்திலே சொன்னதான் இப்பயும் அவங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து திமுகவோ அதிமுகவோ பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவில் ஸ்ட்ராங்காக இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இனிமேல் இருப்பாங்க அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இங்கே அவருடைய கொள்கை கோட்பாடு எதிரி எல்லாத்தையுமே அவர் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணின பிறகு அதுவும் சொல்லி பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கிறப்ப திடீர்னு ஒரு பதவிக்காக அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி இங்கே அவருக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரியது. அப்படி பார்க்குறப்ப நம்மளே ட்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வந்திருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் நாமக்கல்ல அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்தாருங்க. நான் கூடயும் என்னமோ இதோ தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களா, விடுங்க பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஆக்ஷன் மூடுக்கு அவரை மக்கள் கொண்டுட்டு போய் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஸோ இந்த அளவுக்கு மக்கள் மேலே வந்து நம்பிக்கை வச்சு விஜய் அவர்கள் தனியாக களத்தை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இங்கே சீமான் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் எப்பயும் போல் வழக்கம் போல் தனியாகவே நான் நின்றுக்கிறேன், நான் எந்த தொகுதியிலையும் நான் ஜெயிக்க மாட்டேன், அதே சமயம் எனக்கு ஓட்டு வங்கி அப்படிங்கிறது வந்து குறையாது அப்படிங்கிறதையும், ஆனால் இந்த முறை குறையும் அப்படிங்கிறதும் தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இவருடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து தனி அரசியல் அப்படிங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் இருக்கிற குறைகளையும் அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. கேட்டால் நான் தனியாக தான் நிற்பேன், நான் பிரபாரம் பிள்ளை அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. தப்பு இல்லை. ஆனால் அது வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு வளர்ச்சி பாதையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு மட்டும் ஒரு வளர்ச்சி பாதையாக இருக்குது, கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் அது சரிவு பாதையாக தான் இருக்குது, ஏமாற்ற பாதையாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனுஷன் தந்தாட்டிங்க தோற்றுருவான்னு தெரிஞ்சே நம்ம ஓட்டு போட முடியும், நீங்களே சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் புதுசாக வர கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டு போயிடலாமே, இவங்க மறுபடியும் அதே ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் தோத்துடுறாங்க. ஆனால் நம்மளுடைய பொருளாதாரமாக இன்னும் சொல்லப்போனால் நிதி திரள்ன்ட்டு வாங்குறாங்க, அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஸோ சீமான் இப்போ வந்து ஒரு மாவட்டத்தில் கூட்டம் போட்டார் அப்படின்னா அங்கே இருக்கிற நிர்வாகிகள் தான் காசு சேர்த்து மேடையோ ஆடியோவோ மைக்கு இது எல்லாத்தையும் செலவு பண்ணணும். ஸோ அப்படியெல்லாம் பண்ணிட்டு இந்த 15 வருடமாக இருந்தாங்க, மறுபடியும் இந்த வருடமும் அப்படி தான் பண்ணுறாங்க. பார்க்கலாம் இந்த முறையை சிதைச்சு நடக்குமா, இல்லை இந்த முறையும் அப்படி போயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய நிலைமை என்ன. ஏன்னா தன்னை நம்பி வந்திருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பார்த்தே ஆகணும். இல்லை நான் வந்து என் கூட வந்திருக்கிறவங்கள நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னா சிஎம் தான், அதுவும் தனித்து தான் அப்படின்னா ஸோ கூட வரவங்க எல்லாம் டயர்டாகிடுவாங்க. ஏன் டயர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் வரணும், அவங்களும் குடும்பத்தை பார்க்கணும், அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள், அவங்க வீடு வாசல் குழந்தை குட்டி மருத்துவ செலவு அது காலேஜ் ஃபீஸு அது இதுன்னு நிறைய இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து எல்லா வருடங்களும் உங்களுக்கு வந்து கொடுத்து உதவ முடியும், அவங்களும் கொஞ்சம் டயர்டாகிடுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து சீமான் பார்க்காம நமக்கு வர காசு வந்துகிட்டு இருக்கு, ஸோ மற்றபடி நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டுருக்கிறாரு இந்த பயணத்தில். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த முறையாவது ஏதாச்சும் ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கினா பெட்ரு. ஆனால் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் வந்து அரசியலில் மிகப்பெரிய குழப்பவாதியாக உண்டாகி இருக்கிறாரு. குழப்பவாதி அப்படின்னா மற்றவங்கள குழப்பறதில்ல, அவரையே குழப்பிக்கிட்டாரு அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக பார்த்துட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் விஜய் எதிர்க்கிறதும், அப்புறமேட்டுக்கு ஆதரிக்கிறதும், இன்னொரு பக்கம் திமுகவை எதிர்க்கிறதும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறதும்,
இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற சந்தேகங்கள், எண்ணங்கள் எல்லாமே மக்களுடைய கண்ணோட்டத்தில் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.